கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62ஆம் அத்தியாயத்திலே முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். சீயோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார் என்று இந்த 5 வசனங்கள் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களோடு கூட என்ன பேச வேண்டும் என்று தேவ சமூகத்திலே காத்திருந்த போது, இந்த ஏசாயா 62ஆம் அத்தியாயத்திலே 4வது வசனத்திலே, இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசத்தில் பியூலா என்றும் சொல்லப்படும். உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இந்த கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் அல்லது எப்சிபா என்றாலே காட்ஸ் டிலைட் இஸ் இன் ஹர் என்று அர்த்தம். தேவன் அவள் மேல் பிரியமாயிருக்கிறார். இந்த தலைப்பிலே உங்களோடு கூட பேசும்படியாக ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே ஏவினார். அதற்கு முன்பாக நாம் ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் இன்றைக்கும் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை எப்சிபா என்று அழைக்கத்தக்கதாக, என்னுடைய பிரியமே, என்னுடைய ரூபவதியே என்று நீர் கூப்பிடத்தக்கதாக, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்கள் மேல் பிரியப்பட அதற்குரிய தகுதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதை நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்க நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 90ஆம் சங்கீதத்திலே 17வது வசனத்திலே வாசிக்கும்போது, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. மோசையுடைய ஜெபம் பாருங்க. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. இந்த ஜெபத்தோடு கூட நாம் இந்த செய்தியை நாம் கவனிப்போம். தமிழிலே பிரியம் என்று பல இடங்களிலே எழுதப்பட்டிருந்தாலும் ஆங்கில வேதாகமத்திலே அதற்கு வித்தியாசமான இடங்களிலே வித்தியாசமான பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக அந்த பிரியம் என்பது அவருடைய டிலைட் அல்லது அவருடைய விருப்பம் அல்லது பியூட்டி ஆஃப் த லார்ட் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 27:4 பார்க்கும்போது, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமையை பார்ப்பதற்காக என்று எழுதப்பட்டிருக்கிறோம். அதுவும் ஒரு அர்த்தத்திலே தேவனுடைய பிரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 10வது வசனமும் 4வது அத்தியாயம் 7வது வசனமும் வாசிக்கும்போது, என் பிரியமே, என் ரூபவதியே என்று ஆண்டவர் அழைக்கிறார். இங்கே மை ஃபேர் ஒன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் வேதாகமத்திலே 4ஆம் அத்தியாயம் 7வது வசனத்திலே, நீ பூரண ரூபவதி, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி என்று எழுதுகிறார். அங்கே ஆல் ஃபேர், மிகவும் அழகு, மிகவும் ஆண்டவர் பிரிய வைக்கிறதான ஒரு மணவாட்டி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய மணவாட்டிகள். அவர் சபை அவருடைய மணவாட்டி, அவர் மணவாளன். அவர் நம்மேல பிரிய வைக்கணும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். எனவே தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அத்தியாயம் 13-14 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும்
பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. பாருங்க, அந்த ஆண்டவருடைய அந்த பிரதான நோக்கம் அவருடைய தேவனுக்கு மகிமை உண்டாகணும், உலகத்தில் சமாதானம் உண்டாகணும், அதே நேரத்தில் தேவன் நம்மேல பிரியமாக இருக்கிறார். அவருடைய குட்வில் என்று நாம் இங்கே ஆங்கில வேதாகமம் சொல்கிறது. அவருடைய அந்த நல்ல ஒரு 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 உணர்வு நம்மேல இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். எபேசியர்களின் நிருபம் 1ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தில் வாசிக்கும்போது, பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சியாக என்று இந்த வசனம் சொல்கிறது. இங்கே ஆண்டவர் பயன்படுத்துகிற வார்த்தை குட் ப்ளஷர். ஆண்டவர் நம்மளை நினைக்கும் போதே, நம்முடைய எண்ணம் அவருடைய உள்ளத்தில் தோன்றும் போதே அவருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகணும். அவர் தெசலோனிக்கே சபையை பற்றி பவுல் எழுதும்போது அவர் அடிக்கடி அதை பயன்படுத்துவார். உங்களை நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷம் உண்டாகிறது, நான் அதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அதே போல் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பேசிக்கொண்டிருக்கிற என்னையும் உங்களையும் நினைக்கும் போது ஆண்டவருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகணும். அதுதான் அவருடைய பிரியம் நம்மேல இருப்பதற்கு அடையாளம். எபேசியர் நிருபம் 5ஆம் அத்தியாயம் 10-17 வரை வாஸ்து பாருங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இங்கே நீங்கள் எதை ஆங்கிலத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். வாட் இஸ் அக்செப்டபிள் டு காட்? கர்த்தர் எதை அங்கீகரிக்கிறார்? அது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமே. ஆனால் அவர் பிரியமாயிருக்கிறார் என்று அதற்கு பிறகு ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து பல காரியங்களே அவர் சொல்கிறார். சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருக்கு பிரியமாக மாறும்போது அவர்கள் கவன குறைவற்றவர்களாக இருக்க மாட்டாங்களாம். அதாவது ரொம்ப கவனமாக இருப்பாங்களாம். 2 நெகட்டிவ்ஸை பயன்படுத்தி ஆண்டவர் சொல்கிறார். கவன குறைவற்றவர்களாய் இருக்க மாட்டார்கள். பாருங்க, காலதாமதம் பண்ணாதவர்களாய், விழிப்புள்ளவர்களாய், கீழ்ப்படிபவர்களாய், தெய்வ பயம் உள்ளவர்களாய், தேவ சித்தம் அறிந்து செயல்படுபவர்களாய் என்று அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அப்போது ஆண்டவர் நம்மேல பிரியமாக இருக்க, வாட் இஸ் அக்செப்டபிள் டு காட்? ஆண்டவர் அங்கீகரிக்கிற, ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள் நம்மிடத்தில் என்ன உண்டு என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு முதலாவதாக நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பதை அறிந்து கொள்வதற்கு தேவ வசனங்கள் மூலமாக தேவனுக்கு பிரியமானது என்ன என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எபேசியர் 5:10 அந்த வாட் இஸ் அக்செப்டபிள் டு காட் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு ஞானஸ்நானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தேவனுடைய குமாரன். நம்மை ரட்சிப்பதற்காக மனுஷகுமாரன் வந்தார். ஆனால் அவர் ஞானஸ்நானம் பெற்ற போது மத்தேயு 3:17 வாஸ்து பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். வெல் ப்ளீஸ்ட் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் மிகவும் நேசிக்கிற ஒரு அனுபவம் என்னென்னா, தேவனுடைய பிரமாணங்களுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறோம். உதாரணத்திற்காக நான் இந்த ஞானஸ்நானத்தை சொன்னேன். 1 சாமுவேல் 15:22 வாஸ்து பாருங்க. அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடத்தில் சொல்கிறார், சர்வாங்க தகன பலிகளை விட கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே தேவனுக்கு பிரியம். பாருங்க, நம்ம பலிகளை செலுத்தி பலவிதமான காணிக்கைகளை செலுத்தலாம், தசம பாகங்கள் செய்யலாம், காணிக்கைகளை கொடுக்கலாம், அல்லது கர்த்தருக்காக ஊழியம் கூட செய்யலாம். ஆனால் கீழ்ப்படுகிற அனுபவத்தை ஆண்டவர் பிரியமான அனுபவம் என்று அவர் சொல்கிறார். அடுத்ததாக அந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது அவருடைய கிருபையை சார்ந்து வாழ்கிறது அவருக்கு பிரியம். நம்ம கிருபை என்ன? தகுதியில்லாத நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிற ஒரு அன்பு. இது எப்போ இந்த கிருபையை நம்ம சார்ந்து வாழ்வோம்? ஆண்டவரை, என்னால் எதையும் நான் பெருசாக சாதிக்க முடியாதப்பா, உம்முடைய கிருபையினால் மாத்திரம்தான் என்னால் செய்ய முடியும் என்கிற அந்த மனத்தாழ்மை நம்மிடத்தில் வரும்போது தான் நீங்கள் கிருபையை சார்ந்து வாழ்கிறீங்க. சங்கீதம் 147:11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பாருங்க, இந்த தமக்கு பயந்து ஹீ டேக்கத் த ப்ளஷர்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சந்தோஷப்படுறாராம். அதிகாலையில் எழும்பி, ஆண்டவரே இந்த நாளுக்கு தேவையான கிருபை எனக்கு தாரும்னு சொல்லி அவர் சமூகத்தில் நீங்களும் நானும் காத்திருந்தா அது அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. ஆண்டவர் அப்படித்தான் சொல்கிறார்.
அடுத்தது ஸ்தோத்திர பலியிடும்போது, ஆண்டவரை துதித்து பாடும்போது, சங்கீதம் 69ஆம் சங்கீதத்தில் 31 வசனங்களை வாசிக்கும்போது, பலியை விட தேவனை நம்முடைய பாட்டினால் துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இட் ப்ளீசஸ் த லார்ட். ஆண்டவருக்கு அது ரொம்ப சந்தோஷம். கோடான கோடி தூதர்கள் பரலோகத்தில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாது போற்றி கொண்டிருந்தாலும், அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் அவரை துதித்து பாடும்போது அவருடைய உள்ளத்தில் ரொம்ப சந்தோஷம் உண்டாகிறது, பிரியம் உண்டாகிறது. ஜெபிக்கிற மனிதனை குறித்து ஆண்டவர் பிரியப்படுகிறாராம். நீதிமொழிகள் 15:8 அது எப்படிப்பட்ட ஜெபம்? செம்மையானவர்களின் ஜெபம், அப்ரைட் மேன், அவனிடத்தில் குறை காணப்படக்கூடாது. அப்படிப்பட்ட மனிதர்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியம், ஹிஸ் டிலைட் என்று வாசிக்கிறோம். பாருங்க, நீதிமொழிகள் 15:8. மத்தேயு 17:5 அந்த மறுரூப மலையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, யோவான், பேதுரு, யாக்கோபு, அவங்க 4 பேரும் அங்கே இருக்கிறாங்க. அப்பொழுது அவங்க ஜெபம் பண்ணி முடித்த போது மறுரூப மலையில் அங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், வெல் ப்ளீஸ்ட், இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள். அப்போது கர்த்தருடைய பிரியம் நம்மிடத்தில் தொடரணும்னா நம்ம ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்களும் நானும் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தானியேலை பற்றி நாம் பல செய்திகளை கேட்டிருப்போம். 9:23 வாசிக்கும்போது, நீ மிகவும் பிரியமானவன். இங்கே என்ன பதம்? யூ ஆர் கிரேட்லி பிலவ்டு, பிலவ்டு, கிரேட்லி பிலவ்டு. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நம்முடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் வராமல் இருக்கிறதா? கர்த்தர் நம்மேல பிரியமாக இருந்தால் உடனே பதில் வரும். நான் அதை அறிவிக்க வந்தேன், இப்போது நீ சொல்லுகிற வார்த்தையை கவனித்து கேட்டு தரிசனத்தை நீ அறிந்து கொள். தானியேல் 10:11 வாசிக்கும்போது மிகவும் பிரியமான என்ற பதம் திரும்பவும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன், ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இப்படி நம்ம வேத வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருப்பதற்கு நமக்கு என்ன குணாதிசயங்கள் வேண்டும் என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ரெண்டாவதாக, கனியுள்ள ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கனியுள்ள ஜீவியம் செய்கிறவர்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். அதைவிட கனியற்ற அந்தகார வாழ்க்கை இல்லாதவர்கள், அந்த கனியற்ற அந்தகார வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது எபேசியர் 5:11 வீணான பிரயோஜனமற்ற வாழ்க்கையா என்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போமே, ஆனால் கர்த்தருடைய பிரியத்தை நம்மேலே நாம் கொண்டு வர முடியும். அந்த வேத வசனங்களுடைய வெளிச்சத்தில் அதை கண்டு நாம் கனி உள்ளவர்களாக இருக்கிறோமா, கனியற்றவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எபிரேயர் 11:6 நம்ம பார்க்கும்போது, விசுவாச வாழ்க்கை, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அது ஒரு கனி உள்ள ஜீவியமாய் காணப்படுகிறதா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கடைசி நாட்களில் ஆண்டவர் விசுவாசத்தை காண்பாரோ என்று ஒரு கேள்விக்குரிய நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை பற்றி பேசுகிறோம், பிரசங்கிக்கிறோம், எழுதுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாமல் இருக்குமே ஆனால் ஆண்டவர் நம்மேல பிரியமாக இருக்க முடியாது. யோவான் 3:19 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஜீவ ஒளியாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பிறகும் மனிதன் அந்த ஒளியை விரும்பலை, அந்த ஒளியை அவன் ஏற்றுக்கொள்ளலை. தங்களது பொல்லாத கிரியைகள் மூலமாக தொடர்ந்து எல்லா மனிதர்களும், அநேக மனிதர்கள், மெஜாரிட்டி பீப்புள் அந்த இருளில் தான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நைட்டு இரவில் கிச்சனில் போய் நீங்கள் லைட்டை போட்டு பாருங்கள், அநேக அந்த கரப்பான் பூச்சிகள், இன்னும் பல பூச்சிகள், அவைகள் ஓடி ஒளியும். அப்போது அந்த லைட்டு போட்ட உடனே தான் அந்த பூச்சிகள் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது. அதே போல் வேதத்தினுடைய வெளிச்சத்தில் தேவன் நம்முடைய இருதயத்தில் வரும்போது தான்
நம்முடைய வாழ்க்கையில் கனியற்ற அந்தகார கிரியைகள் இருக்கிறதா இல்லையா என்று நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். எனவே கனியற்ற அந்தகார கிரியை இல்லாத ஒரு ஜீவிய விசுவாச வாழ்க்கையை தான் ஆண்டவர் பிரியமுள்ளவர்களாக இருக்கிறார். அதற்கு சில உதாரணங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது? 19ஆம் சங்கீதம் 14வது வசனத்தில், என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. நாம் பேசுவது, நாம் தியானிப்பது அவருக்கு பிரியமாக இருக்கிறதா? இந்த காலை வேளையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பி அக்செப்டபிள் இன் த சைட் ஆஃப் த லார்ட் என்று ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வழிகள் 37ஆம் சங்கீதம் 23வது வசனத்தில், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தராலே உறுதிப்படுவது மாத்திரமல்ல, அவனுடைய வழிகளில் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எனவே நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? கனியுள்ள ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் செய்கிறோமா என்று நாம் வாசிக்க வேண்டும். விழித்திருக்கிற அனுபவம். மூன்றாவதாக, விழித்திருந்து கர்த்தருக்காக ஜீவிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். விழித்திருப்போம் என்கிற ஒரு செய்தியை நான் கொடுக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதை கேட்டு பாருங்கள். அந்த தூங்குகிற அனுபவம், விழித்திருக்காதவங்க தூங்கி கொண்டிருப்பாங்க. எபேசியர் 5:14 நாம் அதை வாசிக்க முடியும். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிற மனிதனும் மரித்த மனிதனும் கிட்டத்தட்ட ஒரே சமநிலையிலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தூங்குவது அந்த நிர்விசாரத்தை காட்டுகிறது. உலக சிநேகத்தினால சிலர் ஆவிக்குரிய நிலையில் மரித்திருக்கிறாங்க. அதுதான் தூங்குகிற அனுபவம். சரீர பிரகாரமாய் உயிரோடு தான் இருக்கிறாங்க, எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு மரித்த அனுபவம். யோவான் 11:43 நீங்கள் வாசித்து பாருங்கள். லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். லாசரு உயிர் பெற்றது ஒரு ரட்சிக்கப்பட்ட அனுபவம். லாசரு கல்லறையிலிருந்து வெளியில் வருவது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். மரித்தவர்கள் மத்தியில் வாழாத ஒரு அனுபவம். தூங்குகிறவர்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த மரித்து போன ஆவிக்குரிய நிலைமையில் மரித்து போயிருக்கிறவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 5:25, அப்படி வாழுகிற ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை அனல் மூட்டி தட்டி எழுப்புகிறார். யோவான் 5:25 சொல்கிறார், மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எனவே அப்படிப்பட்ட ஒரு மந்த நிலைமையில் நாம் இருப்போமேயானால் கர்த்தருக்கு நாம் பிரியமாக இருக்க முடியாது. அவர் நம்மேல பிரியம் வைக்க முடியாது. ரோமர் 12 முதல் 2 வசனங்கள், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியம், இந்த பிரியமும், வாட் இஸ் அக்செப்டபிள் டு லார்ட், பிரியமும் இந்த பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஆண்டவருக்கு எது பிரியம்? உலகத்தின் வேஷம் நமக்குள்ள வந்திருக்கிறதா? உலகத்தின் வழிபாடுகள், சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள் நம்மோடு கூட வந்திருக்கிறதா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுகிற நிலைமையில் இன்றைக்கு ஆவிக்குரியவர்களும் ஆவிக்குரிய சபைகளும் போகிற பரிதாபமான கடைசி காலகட்டத்திலே நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். மிக கவனமாக இருங்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஒரு நாளும் பிரியமாக இருக்க முடியாது. கர்த்தர் அவர்கள் மேலே பிரியம் வைக்க முடியாது. ரோமர் 14:18 நீங்கள் வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற ஒரு மனிதன் தான் தேவனுக்கு பிரியமானவன், அக்செப்டபிள் டு காட், மனுஷரால் அங்கீகரிக்கப்படுகிறவன். ஆண்டவருக்கு நீங்களும் நானும் ஊழியம் செய்கிறோமா? இதெல்லாம் விழித்திருக்கிற அனுபவத்திற்கு சாட்சி. ரோமர் 15:15 வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம், பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவம். ரோமர் 8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். இதுக்கு நம்ம விழித்திருக்கிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. தேவனுக்கு பிரியமான பலியாக புறஜாதிகள் ரட்சிக்கப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? அப்படி இருக்குமேயானால் கர்த்தர் நம்மேல பிரியமாயிருக்கிறார் என்று விளங்கி கொள்ளலாம். நான்காவதாக, கிறிஸ்துவுக்காக நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்கணும். உன் வேளை வந்தது, நீ எழும்பி பிரகாசி என்று ஆவியானவர் நம்மோடு கூட சொல்லுகிறார். கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பார் என்று எபேசியர் 5:14 வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் காணப்படும்.
ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் யார் மேலெல்லாம் பிரியமாக இருக்கிறாரோ அவங்களுடைய முகத்தில் ஒரு தேவ சாயல் காணப்படும். அது என்ன? அந்த நீதியின் சூரியன், அந்த மல்கியாவில் வாசிக்கிறோமே, அவருடைய ஒளி நம்ம பிரதிபலிக்கும். இன்றைக்கு உலக பிரகாரமான ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் அந்த சூரியனுடைய ஒளி சந்திரனில் பட்டு பிரகாசிப்பது போல அந்த நீதியின் சூரியனாகிய தேவனாகிய கர்த்தருடைய அந்த பிரகாசம் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய முகத்தில் காணப்படும். உங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்பார்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று அடையாளம் கண்டு கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் மேலே, அந்த தேவ பிரசன்னம் உள்ளவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கொலோசியர் 3ஆம் அத்தியாயம் 12-13 வாசித்து பாருங்கள். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, இதெல்லாம் தரித்து கொள்கிற ஒரு அனுபவம். எப்படி ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம மேலே போடுறோமோ அதுபோல இந்த திவ்ய ஸ்பாவங்களை தரித்து கொள்கிற, அவருடைய ஒளியை பிரதிபலிக்கிற, தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற, தேவ சாயலை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம் தான் ஆண்டவர் நம்மேல் பிரியமாயிருப்பதற்கு காரணமாயிருக்கிறது. அதைத்தான் ஆவியானவர் சொல்கிறார். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை நீங்கள் தரித்து கொண்டீர்களே. தரித்து கொண்டிருக்கிறோமா? பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறோமா? தொழுது கொள்கிறோமா? சங்கீதம் 96:9 வாசிக்கிறோம். நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆராதனை ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி போய் கொண்டிருக்கிறதா? ஒரு சடங்காச்சாரம் மாதிரி போய் கொண்டிருக்கிறதா? அல்லது தெய்வ பயத்தோடு நடுக்கத்தோடு கூட பரிசுத்த அலங்காரத்தோடு கூட ஆவியோடு உண்மையோடு கூட தொழுது கொள்கிற ஒரு ஆராதனை தான் கர்த்தருக்கு பிரியமான அந்த ஒரு ஆராதனையாய் மாறுகிறது. லாசரு அந்த கல்லறையை விட்டு வெளியே வந்தபோது வேதம் சொல்கிறது, அநேகர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்களாம். எப்படி ஆனார்கள்? அந்த அற்புதத்தை கண்டு, அதிசயத்தை கண்டு, அந்த ஆச்சரியமான செயலை கண்டு, அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த அதிசயத்தை கண்டு அவர்கள் விசுவாசிகளானார்கள். நம்மை காண்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்மை பார்க்கிறவர்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பின் தாக்கம் வர வேண்டும். மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு ஒரு பிரிந்த ஜீவியம் வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரித்து கொண்டு உன்னை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும் என்று நீ நினைப்பாயானால் நிச்சயமாக அவர்கள் காண மாட்டார்கள். சங்கீதம் 45:10-11 வசனங்களை வாசியுங்கள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். கிங் வில் கிரேட்லி டிசைர் தை பியூட்டி. உன்னுடைய அழகை அவர் ரொம்ப விரும்புவார், உன்மேல பிரியமாயிருப்பார். தகப்பன் வீட்டை மறந்துடுன்னா உலக பிரகாரமான தகப்பனை பற்றி இங்கு எழுதப்படவில்லை. இங்கு ஆவியானவர் சொல்கிறார், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த பழக்க வழக்கங்கள், ஐக்கியங்கள், இதெல்லாம் நம்மை கடந்து வரும்போது தான் நம்மை விரும்பத்தக்க ஒரு மனவாட்டியாக ஆண்டவர் பார்க்கிறார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் நீ அவரை பணிந்து கொள் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 5ஆவதாக தெய்வீக ஞானம் உள்ளவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எபேசியர் 5:15 வாசித்து பாருங்கள். ஞானம் உள்ளவர்களைப் போல நீங்கள் நடந்து கொள்ளுங்க. ஞானம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கவனம் இருக்கும். தப்பு செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாதுங்கிற கவனம் இருக்கும். அந்த கவனம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும்போது தான் தடுமாறுகிறோம், விபத்து வருகிறது. ஒரு வாகனத்தை ஓட்டுகிற மனிதன் கவனக்குறைவாய் ஓட்டி விபத்து வருவது போல நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆவிக்குரிய விபத்துகள் வருகிறது. யாத்திராகமத்தில் 33ஆம் அத்தியாயம் 14 ஆண்டவர் மோசையோடு கூட சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் சொல்லி கொண்டு வாழ்வதல்ல கிறிஸ்தவ ஜீவியம். ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருந்தாலும் நீங்களும் நானும் கவனமாய் அவரை பின்பற்ற வேண்டும். அந்த கவனக்குறைவற்ற ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு ஞானத்தை விரும்புகிறார். புறாவை போல கபடமற்றவர்களாயும் பாம்பை போல விவேகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று மத்தேயு 10:16 நம்ம வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதுதான் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நீதிமொழிகள் 16:13 வாசித்து பார்த்தா, நீதி உள்ள உதடுகள் ராஜாவுக்கு பிரியம். நீங்களும் நானும் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். நீதி செய்கிறோமா?
நம்முடைய வாழ்க்கையில் அநீதியான காரியங்கள் உண்டா என்று ஆராய்ந்து பார்க்கும்போது தான் அந்த முதல் பாயிண்டில் நான் சொன்னேனே, வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிதானமாய் பேசுகிறவர்களிடத்தில் ராஜா பிரியப்படுகிறார். அந்த நீதிமொழிகள் 16:13 அந்த நீதி உள்ள உதடுகளும் அவருக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவர்களிடத்திலும் அவர் பிரியமாக இருக்கிறார். நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது? கர்த்தர் பிரியப்படுகிற அளவிலே காணப்படுகிறதா? அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை என்றால் ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்கு மத்தியில் நாம் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு கவனமாய் ஞானமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 12:22 வாசித்து பாருங்க. உண்மையாய் நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார் அவருக்கு பிரியமானவர்கள். நீதிமொழி 11:20 சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீதி உண்டா? நீதி செய்கிற அனுபவம் உண்டா? யாருக்கும் அநியாயம் செய்யாத ஒரு அனுபவம் உண்டா? ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, சாட்சி சொல்லும் போது ஞானமாய் சொல்கிறோமா அல்லது வேறு நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோமா? ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஆறாவதாக ஆண்டவர் சொல்றார், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்கிறவன் மேலே அவர் பிரியமாயிருக்கிறார். எபேசியர் 5:16 வாசிக்கும் போது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். பரிசுத்தவான்கள் அவர்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது சின் ஆஃப் ஒமிஷன் என்று சொல்வார்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறீங்களா? ஜபிக்கிற நேரம், வேத வாசிக்கிற நேரம், ஆராதிக்கிற நேரம், ஊழியம் செய்கிற நேரம், நற்கிரியை செய்ய வேண்டிய நேரம், மற்றவர்களை விசாரிக்க வேண்டிய நேரம், இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். இந்த காரியங்களில் நம்ம தவறும் போது ஆண்டவருடைய பிரியம் நம்மை விட்டு அகன்று போகிறது. தாளந்த மண்ணில் புதைத்து வைத்திருக்கிறோமா? தாளந்து இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அத்தியாயம் 14வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. 5 தாளந்துகளை உள்ளவன் இன்னும் ஒரு 5 தாளந்தை சம்பாதித்தான். 2 தாளந்து உள்ளவன் இன்னும் 2 தாளந்தை சம்பாதித்தான். ஆண்டவர் சொன்னார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களே என்று சொன்னார். ஆனால் 1 தாளந்தை வாங்கினவன் சொன்னான், நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிற கொடிய மனிதன், அதனால நான் மண்ணில் புதைச்சி வச்சேன், சீலையில் கட்டி வச்சேன் என்று ஆண்டவர் சொன்னார், நான் விதைக்காத இடத்துல அறுக்கிற மனுஷன் என்று உனக்கு தெரியும் இல்லப்பா, அதை ஏன் நீ அந்த வட்டி கடைக்காரன்ட்ட கொடுத்திருந்தா கூட அதற்குரிய பலனை நான் பெற்றிருப்பேனே என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளுங்கள் என்று ஆவியானவர் என்று எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய தாளந்துகள் கர்த்தருக்காக பயன்படுகிறதா? இந்த நாள் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள். இந்த அறிவிக்காமல் போனால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று அந்த 4 குஷ்டரோகிகள் 2 ராஜாக்கள் 7:9 சொன்னார்களே, அந்த தாக்கம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? அப்படிப்பட்டவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவருக்காக நீங்களும் நானும் ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும், ஊழியம் செய்யணும். எபிரேயர் 13:16 வாசித்து பாருங்கள். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். வெல் பிளீஸ்ட் என்று ஆங்கிலத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல காரியங்கள், நற்கிரியைகளில். இனி வரும் காலம் பொல்லாத காலம். இனி வரும் காலம் இல்லை, இப்பொழுது இருக்கிற காலமே பொல்லாத காலமாகத்தான் தோன்றுகிறது. யாரும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலத்தை நோக்கி எதிர்நோக்கி கொண்டு போயிருக்கிறோம். சத்தியத்தை அநியாயத்தால் அடக்குபவர்களுக்கு ஆபத்து வரும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்களுக்கு கோபாக்கினை வரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சத்தியத்தை அடக்கி வைத்திருக்கிறோமா? அறிந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லாமல் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைப்பது போல மத்தேயு 5:14 வாசிக்கிறோமே, அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் காணப்படுகிறதா? அப்புறம் கர்த்தருடைய பிரியம் நம்ம மேல எப்படி இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்ம மேல பிரியமாயிருக்க விரும்புகிறார். ஆறாவதாக ஆண்டவர் யார் மேல பிரியமாயிருக்கிறார்? கர்த்தருக்கென்று தங்களையும் தங்களுக்கு உண்டானவைகளையும் மனமுவந்து கொடுப்பவர்கள் மேல ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7 அப்படியாய் சொல்கிறது, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். விசுவாசியே, உன்னுடைய தசம பாகம் காணிக்கைகளை நீ ஆராதிக்கிற சபைக்கு கொடுக்கிறாயா? அதை தாண்டி சபையின் தேவைகளை நீ சந்திக்கிறாயா? ஏழைகளுக்கு கொடுக்கிறாயா? நற்கிரியைகளுக்கு என்று செலவு பண்ணுகிறாயா? மிஷினரி ஊழியங்களுக்கு என்று செலவு பண்ணுகிறாயா? இது எதுவும் கட்டாயமாய் அல்ல, இது விசனமாயும் அல்ல,
மன உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர் நீங்கள் கொடுக்கிறதை காட்டிலும் பல மடங்கு திரும்ப தந்து ஆசீர்வதிப்பார். ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொன்னவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுக்கிறவனிடத்தில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மதியற்றவர்களாய் இராமல் தேவ சித்தம் அறிந்து செயல்படுகிறவர்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். தேவ சித்தம் என்கிற ஒரு செய்தியையும் நான் கொடுத்திருக்கிறேன், கேட்டு பாருங்கள். தேவ சித்தம் செய்கிறவர்களே அல்லாமல் மற்றவர்களை என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று நான் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் அழுத்தி அழுத்தி சொல்லுகிறார். தேவ சித்தம் செய்கிறோமா? ஏசாயா 48:14 தேவ சித்தம் சாதகமான சூழ்நிலையில் அல்ல, சாதகமற்ற சூழ்நிலையில செய்யணும். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோன்ல செய்வானா. அப்போ பாபிலோன் என்பது உலகத்தை காட்டுகிறது. கர்த்தருக்கு நீங்களும் நானும் பிரியமான அந்த குரூப்பில் இருந்தால் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், நம்முடைய சரீரத்தில் வேதனைகள், வியாதிகள், பலகீனங்கள் இருந்தாலும், சித்தம் நிறைவேற்ற முடியாதபடி பல தடைகள் இருந்தாலும், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சித்தத்தை பாபிலோன்ல நிறைவேற்றுவானா. உன்னத பாட்டு 7:10 ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. அவருடைய பிரியம் நம்மேல் இருக்கிறது என்று எத்தனை பேர் நீங்கள் இந்த காலை வேளையில சொல்ல முடியும்? ஆண்டவருடைய பிரியம் என் மேல் இருக்கிறது. நாம் தேவ சித்தம் செய்யும் போது தான் அந்த பிரிய நம்மிடத்தில் வருகிறது. வேத வசனமாகி அந்த கண்ணாடிக்கு முன்பாக நின்று பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். அந்த வேத வசனமாகி அந்த விளக்கை நீங்க ஆன் பண்ணி பாருங்க. பூச்சிகள் ஓடுகிறதா? பூச்சிகள் ஓடுகிறதா? அதே நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம், தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவம், தேவனை ஆராதிக்கிற அனுபவம், துதிக்கிற அனுபவம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் துதியார்கள். சங்கீதம் 150 வாசித்து பாருங்க. சுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் என்கிற ஒரு செய்தி அந்த சங்கீதத்தின் அடிப்படையில் நான் கொடுத்திருக்கிறத கேட்டு பாருங்க. துதிக்கிற அனுபவம், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அனுபவம், புத்தி உள்ள ஆராதனை. ரோமர் 12:1-2 வாசித்தோமே, அதுபோல ஒரு அனுபவம். பொறுமையுடன் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நீடிய பொறுமை இருக்கணும். தேவ சித்தம் செய்கிறவர்கள் அவசரப்பட மாட்டாங்க, அவங்க பதற மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 10:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. நீடிய பொறுமையோடு கூட நம்ம வாசித்தோம். நீடிய சாந்தத்தோடு கூட, நீடிய பொறுமையோடு கூட, சகிப்புத்தன்மையோடு கூட காணப்படுகிற ஒரு அனுபவம் தேவ சித்தத்தின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது. எபிரேயர் 10:7 இயேசு சொல்கிறார், தேவனுடைய சித்தத்தின் நடப்பிக்கவே இயேசு உலகத்தில் வந்தார் என்று எபிரேயர் 20 வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, பவுல் திரும்பவும் எபிரேயர் 20 வாசிக்கும் போது, உங்கள் இருதயம் கடினப்படாமல் இருப்பதாக. அநேகர் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவருடைய பிரியத்தை இழந்து விடுறாங்க. ஏசாயா 11:2 வாசிக்கிறோம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலமும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறார். பாருங்க, இத்தனை குணாதிசயங்களும் அந்த பரிசுத்த ஆவி பெற்று தேவ சித்தம் செய்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்கிறோமா? அவர் ஒரு நாளும் கண் சாடையாய் விடமாட்டார். நம்மை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். சவுல் ராஜா அவன் தேவ சித்தத்தை அறிய அவன் விரும்பல. அவன் தோல்வி வரும்போது, அவனுக்கு வேதனை வரும்போது, அவன் குறி சொல்லுகிற பெண்ணிடத்திலே போய் என்னவென்று கேட்டான். தன்னுடைய குற்றத்தை அவன் ஒத்துக்கொள்ளல. 1 சாமுவேல் 28:5 வாசித்து பாருங்க. குறி சொல்லுகிற பெண்ணை நாடி போனான். சாமுவேலை நாடி போகல. சாமுவேலிடத்துல போய் ஆலோசனை கேட்கல. நடந்தது என்ன? தன்னுடைய ஜீவனை இழந்தான், ராஜ்ய பாரத்தை இழந்தான். பரிதாபமான முடிவு. ஆண்டவர் தெரிந்தெடுத்த முதல் ராஜா. காரணம், தேவ சித்தத்தை விட்டு விலகி நடந்ததுனால. தேவ சித்தத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும்,
அந்த வாஞ்சை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 119:34, எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, எனக்கு அந்த உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். அந்த உணர்வு நம்மிடத்தில் காணப்படுகிறதா சகோதரா சகோதரி? பிலிப்பியர் 2:13 வாசித்து பாருங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யையும் அவர் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். இதை நீங்கள் இன்னும் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டுமென்றால் 2 கொரிந்தியர் 5 முதல் 10 வசனங்களை வாசித்து பாருங்க. நான் ஒரு வசனத்தில் ஒரு பகுதியை மாத்திரம் வாசிக்கிறேன். அவருக்கு பிரியமாயிருக்க நாடுகிறோம். அந்த வாஞ்ச, ஆண்டவரே உமக்கு பிரியமாயிருக்க எனக்கு கற்றுத்தாரும் என்று ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஆனால் உண்மையிலே அந்த பிரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? அல்லது கூட்டத்தோடு சேர்ந்து பாடி மகிழ்கிறோமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவர் நம்மேல் பிரியமாயிருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். கொலோசியர் 1:10 வாசிக்கும்போது, சகலவித நற்கிரியையிலுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளணும். அவர் நம்முடைய நடக்கையை விரும்பணும், நம்முடைய காரியங்களை அவர் விரும்பணும். அவருடைய பிரியம் தன்னால் நம்மேல வரும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, 8ஆவதாக தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையுது. அதுதான் இந்த கொலோசியர் 1:10 சொன்னேனே, அந்த ஆண்டவரை பற்றி இன்னும் அறியணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், இதனுடைய அர்த்தம் என்ன என்று மற்றவரிடத்தில் விசாரிக்கணும், அதற்கு விளக்கங்களை தேடணும். ஆண்டவருடைய பிரியம் நம்ம மேலே கூடிக்கொண்டே வரும். 9ஆவதாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். சகரியா 9:10 வாசிக்கும்போது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அது பார்க்கிறதுன்னு எழுதல, சந்தோஷமாய் பார்க்கிறது. செருபாபேல் அஸ்திபாரத்தை போட்டு ஆலயத்தை கட்டும்போது அது சமநிலையில் கட்டப்படுகிறதா என்று பார்ப்பதற்கு கொத்தனார் யூஸ் பண்ணுற ஒரு தூக்கு நூல் செருபாபேலுடைய கையில் இருக்கிறது. அதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷம் அடைகிறாராம். அதே போல நம்முடைய சரீரமாகிய ஆலயம் கட்டப்பட வேண்டும், நம்ம ஆராதிக்கிற சபை கட்டப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் கட்டப்பட வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் மேலே தேவன் பிரியமாயிருக்கிறார். கடைசியாக அந்த பிரியமாயிருப்பதற்கு சில ஆலோசனைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, அந்த தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழணும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபம் எதுக்கெல்லாமோ இருக்கும். அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், பிள்ளைகள் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எதிர்காலம் இருக்கணும், அப்படியெல்லாம் நம்ம ஜெபிப்போம். ஆனால் இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நான் ஜீவிக்க வேண்டும். 143ஆம் சங்கீதத்தில் 10வது வசனத்தில் பக்தன் அப்படியாய் சொல்கிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும், எமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பாருங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும். அவர் போதிக்கணும், அந்த போதனையை கேட்டு நம்ம நடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தாகம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். அடுத்ததாக, அவருக்கு பிரியமானவர்கள் அவரோடு கூட வாசம் பண்ணுவார்கள் என்று பென்னிமின் கோத்திரத்தை மோசே ஆசீர்வதிக்கும் போது உபாகமம் 33:12 அவர் அதை சொல்லியிருக்கிறார். சமீபத்தில் கூட தேவனோடு வாசமாயிருப்போம் என்கிற செய்தியில் நான் அதை பேசினேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரோடு கூட உறவாடுகிற அனுபவம், அவரோடு கூட வாசம் பண்ணுகிற அனுபவம், அவர் என்னிடத்தில் பிரியமாக இருக்கணும்னு ஜெபிக்கிற அனுபவம். சங்கீதம் 41:11 வாசித்து பாருங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்கள் ஏறெடுப்பீர்களேயானால், அவரோடு கூட நீங்கள் வாசம் பண்ணுவீர்களேயானால், வேதம் சொல்கிறது, என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று நான் அறிவேன். பாருங்க, அந்த அறிவு, அந்த நிச்சயம் நமக்கு உண்டாகும். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால், 2 சத்துரு, சில கடைகளில் 3 சத்துரு, நாமே நமக்கு சத்துருவாய் செயல்படுவோம். இன்னொன்று மனிதர்களாகிய சத்துரு, இன்னொன்று மிக வல்லமையான சாத்தான் என்கிற ஒரு சத்துரு. இந்த 3 சத்துருக்களும்
ஆண்டவர் நம்மேல பிரிய வைக்கிற காரியத்தில் நம்மை மேற்கொள்ளாதபடி இருக்க நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு தருவாராக. நீதிமொழிகள் 16:7 வாஸ்து பாருங்க. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். இந்த 2024 நீங்கள் பிரவேசிப்பதற்கு இன்னும் ஒரு 5 நாட்கள் அல்லது இன்னும் ஒரு 4 நாட்கள் தான் இருக்கிறது. அதற்கு முன்பாக நீங்கள் இந்த தீர்மானத்துக்குள்ளே கடந்து வருவீர்களே, ஆனால் 2024 போகும்போது உங்களுக்கு சத்துருக்கள் இல்லாத எல்லாரோடும் சமாதானமாய் வாழுகிற ஒரு கிருபையை அவருடைய பிரியத்தை நிமித்தம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் தந்து ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல அருமையான பிள்ளைகளே, சங்கீதம் 127:3 வாஸ்து பாருங்க. ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை அளிக்கிறார். தூக்கம் வரலன்னு கஷ்டப்படுறீங்களா? நான் அப்படி வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. தூக்கம் வராமல் பல மணி நேரங்கள் சிகரெட்டை குடித்து, டீயை குடித்து, நாவல்களை வாசித்து நான் நஷ்டப்பட்டு கொண்டிருந்த நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்க அந்த முயற்சித்த நாளிலிருந்து இன்றைக்கும் ஆண்டவர் நல்ல நித்திரையை தந்து ஆசீர்வதிக்கிறார். அதே நித்திரையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உன்னத பாட்டு 2:7 வாஸ்து பாருங்க. எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் அவளை விழிக்க பண்ணாதிருங்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் தருவார். சிறையிருப்பு ஆண்டவர் மாற்றுவார். சங்கீதம் 85:1 சொல்கிறது, கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை நீர் திருப்பினீர். நம்முடைய தேசம் திருப்பப்பட வேண்டும். சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து, அந்தகாரத்தின் இருளிலிருந்து திருப்பப்பட வேண்டும். அதற்கு யார் காரணமாய் அமைய வேண்டும்? நீங்களும் நானும் கர்த்தர் பிரியம் வைக்கிற நல்ல விசுவாசிகளாய் மாறும்போது ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்ய முடியும். ஆபத்தில் ஒரு பாதுகாப்பை தருகிறார். அவருடைய பிரியம் நமக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறது. சங்கீதம் 18:18 வசனம் 19 வசனத்தை வாசிக்கும்போது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்துக்கள், எத்தனை நாச மோசங்கள். சமீபத்தில் நம்முடைய தென் மாவட்டங்களை தாக்கின அந்த வெள்ளம் பாருங்க, வரலாறு காணாத வெள்ளம். 100 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இதில் 1930 கூட இவ்வளவு அழிவுகள் இல்லை. பெரும் அழிவை ஏற்படுத்தின அந்த வெள்ளத்திலிருந்து இன்றைக்கு ஜீவனோடு கூட ஆண்டவர் நம்மை தப்பு வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தருடைய பிரியம் நம்மேல் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, யோவான் 8:29 வாசித்து பாருங்கள். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால். பாருங்க, பிதாவுக்கு பிரியமானவைகளை ஆண்டவராய் இயேசு சொல்றார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் இல்லை, எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் கர்த்தர் என்னோடு கூட நடக்கிறார், என்னோடு கூட உலாவுகிறார், என்னோடு கூட பேசுகிறார். இந்த அனுபவம் தான் ஆண்டவர் நம்மேல பிரியமாக இருக்கிற அனுபவம். எண்ணாகமம் 14:8 வாஸ்து பாருங்க. கர்த்தர் நம்மேல் வார். இது எதை காட்டுகிறது? நித்திய ஜீவனை காட்டுகிறது. அந்த பரம சீயோனை காட்டுகிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் பிரியமாயிருந்தா இந்த உலகத்தில் மாத்திரம் பாதுகாப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. இந்த உலகத்தில் மாத்திரம் சத்துருக்களை ஜெயிக்கிற ஜெயம் அல்ல. நித்தியமாய் அவரோடு கூட வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவத்திற்கு நேராக ஆண்டவர் உங்களை என்னையும் அழைத்து செல்வார். சங்கீதம் 52 வாசிக்கும் போது பூரண அழகுள்ள சீயோன் என்று வாசிக்கிறோம். ஏசாயா 33:17 வாசிக்கும் போது மகிமை பொருந்திய ராஜாவை என் கண்கள் காணும் என்று பக்தன் சொல்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, கர்த்தர் நம்மேல பிரியமாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய பிரியம் நம்மேல் இல்லாதிருந்தா, அது இருந்தா என்ன, இல்லைன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அப்படி அல்ல. வேதம் தெளிவாய் சொல்கிறது. ரோமர் 8:8 வசனம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அப்போ இன்னும் நம்ம மாம்சத்தில் தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம ரட்சிக்கப்படலை, இன்னும் ஆவியானவரால் நிரப்பப்படலை.
ஆவியானவரால் நடத்தப்படல, அந்த மகிமை பொருந்திய ராஜாவை பார்க்க முடியாது, அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்க முடியாது. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை சுதந்தரிப்போம் என்று எண்ணாகமத்தில் வாசிக்கிறோமே, அதே போல கர்த்தர் நம்மேல பிரியமாயிருந்தால் தான் அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்க உம்முடைய பிரியம் என் மேல் இருப்பதாக என்று ஜெபித்தது போல ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம், அதற்கேற்றபடி வாழ்வோம், மற்றவர்களை ஆண்டவரிடத்தில் வழி நடத்துவோம். கர்த்தர் உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.